பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 1 verse 14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா, இந்த புஸ்தகம் யோவேல் புஸ்தகத்துல ஆவியானவர் ஆண்டோடைய வருகை குறித்து அப்படியாக எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். அது என்னன்னா ஒரு பயங்கரமான நாள். அதை எதிர்கொள்ளத்தக்கவன் யார்? ஆகையினால நீங்க இப்பொழுதே சியோனிலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், எக்காலம் ஊதுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள் என்று சொல்லி எல்லாம் அந்த மாதிரி இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதல் அதிகாரத்துல வாசிச்சோம்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, தேசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமுமே இல்லை. வயல்வெளி எல்லாம் பாழாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அழிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று, திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போயிற்று, மாதுளை பேரிச்சம் கிச்சிலி முதலான வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயிற்று, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று, போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று, கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கிக்கிறார்கள். அப்படிலாம் ஒரு தேசத்துல ஒரு அழிவு, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. மனுஷருடைய சந்தோஷம்லாம் விட்டு போயிடுச்சு, விளைச்சல் எல்லாம் ஒன்றும் பாழாய் போயிடுச்சு. அப்படி தேசம் வறண்டு போயிருக்கு, எல்லாம் துக்கிக்கிறாங்க ஆசாரியர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க. நீங்க உபவாசம் பண்ணி விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்க, எல்லாரையும் கூட்டுங்க. இது 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம்னா, முதியோர், பிள்ளைகள், பாலுங்கிற குழந்தை, அந்த மாதிரி எல்லாரையும் அப்படி கூட்டுங்க. நீங்க தேவனுடைய ஆலயத்துல கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. உங்க முழு இருதயத்தோடு நீங்க ஏன்னா கர்த்தரிடத்துல திரும்புங்க. உபவாசத்தோடு, அழுகையோடு, புலம்பலோடு உங்களோட இருதயங்களை கிழித்து கொண்டு கர்த்தரிடத்தை திரும்புங்க. ஏன்னா கர்த்தர் அவர் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபை உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். அவர் ஒருவேளை இறங்கி நமக்கு பலி செலுத்துவதற்கு போஜன பலியும் பான பலியும் அவர் கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியை கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அப்படியாக பச்சை கிளிகள், வெட்டு கிளிகள், பச்சை புழுக்கள், அந்த பட்சித்த வருஷங்களின் பலனெல்லாம் திரும்பவும் உங்களுக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடர்ந்து நம்ம வசனங்களை இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னன்னா, நம்ம தேசத்துல இல்லையா, நம்ம குடும்பத்துல ஒருவேளை ஏதோ ஒரு ஆசீர்வாதம் தடையாய்கிட்டே இருக்கலாம். நம்ம குடும்பத்துல ஏதோ ஒரு வறண்ட சூழ்நிலையா காணப்படலாம், இல்லை தேசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படலாம் இல்லையா. இன்றைக்கு என்னன்னா, ஆண்டவர் நம்ம உபவாசம் பண்ணி இல்லையா, நம்மளை உபவாசம் எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்மளை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறத குறிக்கிறது இல்லையா. இப்போ நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம குடும்பமாக உபவாசித்து இல்லையா, நம்ம ஆண்டவர் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் இறங்குவார். ஆமே. இப்போ நம்ம சபையா உபவாசிக்கிறோம் இல்லையா. நம்ம சபையில ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை, ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அப்படி சபையை எல்லாம் கூடி உபவாசித்து நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா. அப்போ என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் என்னோட ஜனத்தை கூட்டுங்க, கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்கள் என்று சொல்லி வசனம் இல்லையா. நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது நம்மளை தாழ்த்தி இல்லை 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம். என் நாமத்தை அறிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை நோக்கி அவங்க தங்க ஜெபம் பண்ணி தங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினா நான் என்னன்னா தேசத்துக்கு சேமத்தை வழங்குவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அவங்க பாவத்தை எல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை வழங்குவேன் என்று சொல்லி அப்படி அந்த உபவாசம் பண்ணி நம்மளை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்துல கூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாங்க,
நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்காக வைராக்கியம் கொண்டு நம்மளை கர்த்தரை கடாட்சிக்கிற தேவன். எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் நான் திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. சியோனிலே காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஆலயத்தில் கூடி வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாப்பா. ஆண்ட எங்கள் குடும்பத்தில் ஒரு விடுதலை, குடும்பத்தில் ஒரு ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா உண்டாகும்படிக்கு, எங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறும்படிக்கு அப்படியாக நாங்கள் உபவாசித்து உடைய சமூகத்தில் கூடி வந்து கர்த்தரை நோக்கி நாங்கள் கூப்பிட கர்த்தரைங்களை ஒவ்வொருவருக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரை நன்றி ராஜா. அப்பா சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.